வெல்கம் டு பெரி ரிவ்யூ. இந்த வீடியோவில் பிளட் ஃபார் டஸ்ட் அப்படின்னு 2023 ரிலீஸ் ஆன ஒரு ஹாலிவுட் திரைப்படம் இப்போ தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கு. இந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் படத்தில் வரக்கூடிய நம்ம கதாநாயகன் பேர் கிளிஃப். ஸோ இவர் ஒரு நல்ல சேல்ஸ்மேனுங்க. சின்னதாக ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துக்காக தான் எல்லாமே உழைக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆள். ஸோ இவருக்கு ஒரு கட்டத்தில் வேலை பறி போயிருது. ஸோ இந்த வேலை இழந்ததுக்கு அப்புறம் நிறைய இடங்கள்ல போய் வேலை கேட்டாலுமே கிடைக்க மாட்டேங்குது. பட் இந்த வேலை போகிறதுக்கு முன்னால் நம்ம படத்தோட கதாநாயகனோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ரிக்கி அப்படிங்கிற நபர் ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல சேல்ஸ்மேன் வேணும், நீ என் கூட ஜாயின் பண்ணிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாப்புல. ஆனால் அது இல்லீகலான பிஸ்னஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டனால நம்ம கதாநாயகன் பார்த்தீங்கன்னா சேராமல் இருந்திருப்பாப்புல. ஆனால் இப்போ வேற வழியே இல்லை, தன்னோட குடும்பத்துக்கும் பண தேவைகள் அதிகமாக இருக்குங்கிறதுனால அந்த ட்ரக் மாஃபியா கேங்கில் பார்த்தீங்கன்னா போய் சேர்ந்து அந்த ட்ரக்கை சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அதில் இவரோட பயணம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது அந்த படத்தோட மிச்ச கதை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு கல்ட் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். ஸோ படமாக பார்க்கும்போது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கலாம். ஆனால் இந்த படத்தோட அந்த டீம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இந்த படத்துக்காக மெனக்கிட்டு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நிறைய சீன்ஸை பார்க்கும்போது நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவங்க எடுத்திருக்கக்கூடிய அந்த பீரியடுக்கு ஏற்ற மாதிரி நிறையவே நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. படத்துல நடிச்சிருக்கக்கூடிய முக்கியமான 2 கதாபாத்திரங்கள் உள்ளவங்களும் சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. பட் இந்த படத்தை பார்க்கக்கூடிய முக்கால்வாசி ஆடியன்ஸுக்கு இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல்லாம் வரலாம். ஆனா இது ஒரு கல்ட் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஜேனர்ல நிறைய ஒர்க் பண்ணியிருக்கனால இது சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்துல என்னதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டும் வரலாம். அதனால முடிஞ்சா உங்களோட ஒப்பீனியனுக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க.